இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே நானும் தம்பியும் சின்னதாக ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். வீட்டுக்கு பின்னாடி தக்காளி வெங்காயம் எல்லாம் நடவு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கலான்னு கிளம்பி போயிருந்தோம். போனோடனே சார் இருக்கிற தக்காளியெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தான் காயிலிருந்து பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருந்தது. அதுக்குள்ளே சார் அறுவடை முடிச்சிட்டாரு. அப்படியே பக்கத்தில் வீட்டுக்கு பின்னாடி கோழியை கூண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே தம்பிக்கு காமிச்சிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே குழந்தைங்கள பார்த்தா அதெல்லாம் காணாமல் போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மைதான் நினைக்கிறேன். இன்றைக்கி சூப்பராக இருந்தது. தம்பி கூட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போச்சு. தம்பியை சாப்பிட வச்சு தான் வாக்கிங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஸோ அவர் நல்லா ஆக்டிவாக இருந்தார். எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்படியே பில்டிங் பிளாக்ஸ்லாம் கொடுத்து விளையாட விட்டுட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சாதம், மத்தி மீன் குழம்பு, அது கூட கட்லா மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். மீனுன்னு வந்துட்டு அது குழம்பு தான், ஃப்ரை தான் பிடிக்கும்லாம் இல்லை, எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஒரு சில ஃபிஷ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து வஞ்சரம் மீன் வந்து ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நீங்கள் இப்போ வர சாப்பிட்டதுலேயே உங்களோட ஃபேவரட் ஃபிஷ் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.